அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு வீடியோ ஒன்று பாட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்ல முக்கியமான வீடியோ ஒன்று. இவர் வந்து ஜேவிபிக்கு வேலை செஞ்ச ஒரு பிரதர் ரெண்டு போல தான் நீக்குது. இவர் என்ன சொல்றேன்னு கேளுங்க. කරුටයි ගහලා තියෙනවා ඉස්රේලි ජාතිකයෙක්. ඔන්න එහෙනම් මේ පටන් ගත්තා. දැන් මේක මෙතනින් නතර වෙන්නේ නැහැ. මේක ඉස්සරහට ලොකුවට එනවා. දැන් මම ඉස්සර වීඩියෝ එකක් දාලා තිබ්බා. ඒකට මට බැනලා කමෙන්ට් සෙක්ෂන් එක හරියට බැනලා තිබ්බා. මොකද ඉස්රේලි ජාතිකයන් විශ්වාස කරන්න එපා රටින් පිට කරන්න කියපු එකට. දැන් ඕකට ගොඩාක් කට්ටිය කියලා තිබ්බේ උඹලත් එහෙමනේ ආවේ. ඒ කියන්නේ මුස්ලිම් කට්ටිය උඹලත් එහෙමනේ ආවේ රට ඇතුළට. එක දෙයක් කියන්නම්. මම ඉතිහාසය දන්නේ. சரி, அது வந்து எங்களோட ஒரு பிரதர், அதுவும் ஜேவிபிக்கு வேலை செஞ்ச ஒருத்தர். சரி, அவர் சொல்ற இன்னும் கொஞ்சம் பாருங்க. அது கீழே உள்ள வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோ நீ காட்டு எல்லாமே இது. හැබැයි මගේ අම්මා තාත්තා ඉපදුනේ ලංකාවේ. මම ඉපදුනේ ලංකාවේ. අපි අනුන්ගේ ඉඩකඩම් අල්ලන්න ගියේ නැහැ. හරිද? அதாவது நான் போஸ்ட் பண்ணினேன். இப்போ புதுசாக ஒரு இஸ்ரேல் காரணத்தன் வந்து என்னோட நாட்டை ஆள்டு நிற்கிறது, அதாவது சண்டித்தனத்தில். அது எப்படின்னு கேட்டால் அந்த இஸ்ரேல்காரன கேஸ் வந்து செகண்ட் வீடியோ தான் அந்த அவனை அடிச்சுக்க போகிறது எஸ்டிஎஃப்க்கு முன்னால். அதுக்கு முந்தி வந்து ஒரு கப்பல்ஸ் உண்டு, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஜிப்பில் பேசிட்டு பைக் கொண்டு நிப்பாட்டி வச்சு நிந்திக்கிறானுள். அப்போ போகலாம் ஏண்டு கேட்டாப்புல கையில் உள்ள பியரால் ஒரு பொம்பளை கடிச்சிடான். பொம்பளை கடிச்சாப்புல சரியா. அப்போ அவன் மாப்பிள்ளைக்காரன் பேத்து கேட்டதுக்கு சரியா. அப்போ மர ஹோண்டு சண்டையாகி அவன் இந்த അതിൻ്റെ പോലീസ് സ്റ്റോത്തിട്ട് செல்லிக்கிறானோ கேட்டில்ல. மர முன்னுக்கு போக்கல் எஸ்டிஎஃப் எல்லாம் மீந்திக்கிறானோ. அந்த எஸ்டிஎஃப் எல்லாம் ஈக்கொள்ள புலி ஜேவிபியை கூட அடக்கின எஸ்டிஎஃப் ஈக்கொள்ள அந்த சண்டித்தனம் பேசுறதுதான் அந்த ஜேவிபி காரன் சரியா. அந்த ஜேவிபி காரன் இல்லை, அந்த இஸ்ரேல் காரன். அதாவது எப்படி பேசுறான்னு உங்களுக்கு விளங்கிக்கும் சரியா. நான் அதையும் காட்டிகிட்டே பேசுகிறேன் பாருங்க. இல்லை இந்த கீழே தான் நிற்குது அந்த வீடியோ. அந்த சரியா. அப்போ அவன் எவ்வளோ சண்டித்தனம் எஸ்டிஎஃப்க்கு முன்னால். எஸ்டிஎஃப் சொல்றது வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அப்போ அவனுக்கு முன்னால் இவ்வளோ தைரியமாக ஒரு இஸ்ரேல்காரன் பேசுகிறாண்டால் சரியா. அந்த சண்டித்தன் மேல்மண்டா புழுவான் வாங்குடா அது இதுன்னு எங்களோட பாஷையில் செல்ல போனால் சரியா. அப்போ இன்றைக்கு இப்படித்தான் நிலைமையா ஈக்குது. அதோட சேர்த்து இன்னும் ஒரு வீடியோ பாருங்க சரியா. இந்த வீடியோ ෆසිරුත් කතා කර පොලිසියට කතා කර දවසක් අපි විශාල වශයෙන් පහුගිය සතියන්තේ සමාජ මාධ්‍යවල කතා වෙච්ච ප්‍රවෘත්ති එක ඇත්ත නැත්ත පොඩ්ඩක් නිල වශයෙන් තහවුරු කරගන්න උත්සාහ කරා. ෆසිරුත් කතා කරා, පොලිසියට කතා කරා, පොලිසිය ඉහළ ප්‍රධානීන්ට කතා කරා. මේ සිද්ධිය හින්දකපු අය සිංහල සහෝදර කරන්නේ මේ ඊශ්‍රායල් ජාතිකයන් දෙදෙනෙක් ලංකාවේ පුද්ගලයන් කපල් එක්කට පහර දෙනවා. ආරුගම්බේ වල සිටින නිකන් නෙමෙයි සංචාරක කර්මාන්තයට විශාල සේවයක් කරපු දෙන්නෙක් වැඩ කරන මේ නම් අනන්‍යතාවය කරන්න ඔවුන් කැමතිත් නැහැ. ඔවුන් අපි ඒගොල්ලෝ බින්දිතියන් ඒ හින්දා අපි අනන්‍යතාවය කරන්න අවශ්‍ය නැහැ. නමුත් ඉතාලම වැදගත් භූමිකාවක් කරන මම මේක කියනවා ෆසිල් සමා වෙන්න. මොකද මම දැක්ක කමෙන්ට් සමහර තැන්වල. ඒ නිසා මේක කියන්න වෙනවා. මේක වැදගත් නැහැ ප්‍රවෘත්තියට. නමුත් කියන්න වෙනවා. இதை கேளுங்க. பாலாப்பைத்த இந்த இனவாதம் இல்லைன்னு செல்ல இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் இது பேசுகிறே வந்து சிங்கள சகோதரர் உண்டு. அடுத்தது அந்த இஸ்ரேல்காரன் செய்கிற அட்டகாசத்தை பற்றி பேசுகிறதுக்கு அந்த வீடியோ போட்டதுக்கு ஜேவிபி இந்த துவேஷம் இல்லான்னு சொல்கிற இந்த ஜேவிபி பரதேசிகள், இந்த ஜேவிபி பரதேசிகள், என்பிபிக்கு ஓட்டு போட்ட பரதேசிகள், ஃபேஸ்புக்கில் வந்து அந்த நாடகம் காட்டுற பரதேசி ஜேவிபி நாய்கள் அந்த என்ன சொல்றேன்னு இந்த சிங்கள சகோதரர் வாயாலே கேளுங்க. සමාජ මාධ්‍යවල සමහර අයගේ ප්‍රතිචාර දැකලා මේ ගැන රිපෝට් වෙච්ච තැන්වල ඒ කියන්නේ හරිම කැතයි. මේ ලංකාවේ දෙන්නෙක්ට ඊශ්‍රායල දෙන්නෙක් ගැහුවා කියන ප්‍රවෘත්තිය දැකලා කමෙන්ට් දාලා දෙනවා ගැහුවේ මුස්ලිම් අයෙක්නේ කමන්නේ කියලා. එච්චර කැත විදිහට. නමුත් அதாவது
என்னன்னு கேட்டா இந்த ஜேஇபி நாய்கள், இந்த பரதேசி நாய்கள், இந்த என்பிபி நாய்கள், இந்த யஹூதி நசரானி நாய்கள், இந்த அனூர பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஜேவிபி நாய்கள் என்ன சொல்றான்னு கேட்டால், அந்த இஸ்ரேல்காரன் வந்து அடிச்சது வந்து முஸ்லீம்களுக்கு தானே, அதனால பிரச்சனை இல்லைண்டு. அப்ப இந்த எங்க போகுதுன்னு பாருங்க, சரியா? அப்ப இந்த ஜேவிபி நாய்களோட இந்த பரதேசி என்பிபி நாய்கள் துவேஷம் இல்லைன்றப்ப இஸ்ரேல்காரன் அடிச்சது வந்து முஸ்லீம்களுக்கு தானே, முஸ்லீம்களை சுட்டி பிரச்சனை இல்லைண்டு. அதாவது இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சாலும் இந்த ஜேவிபி காரணம், ஜேவிக்கு ஓட்டு போட்ட பரதேசிகளோட ஆட்டிடியூட் இப்படித்தான். துவேஷம் இல்லைன்னு சொல்றேன். அந்த முந்துள்ள பிரதருக்குன்னு சொல்லி நீங்களோட இஸ்ரேல்காரனை போல வந்தவனு தானே முன்னுக்கு காட்டின வீட்டில் அவருக்கும் தம்பி ஆண்டு போட்டிக்கிறது, சரியா? அப்ப இன்றைக்கு இப்படித்தான் இந்த இஸ்ரேலை கொண்டு வந்து இந்த நாசமா போய்த்து அனுர அந்த இது செய்யறான். அல்ல இன்னும் விஷயங்கள் என்னன்னு கேட்டால் அந்த 2வது வீடியோ தான், சரியா? அவனை மற்ற நாள் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு சனிக்கிழமையா விட்டாச்சு. இப்ப திங்கக்கிழமை ஊருக்கு அனுப்புறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப ஒரு பொம்பளை ஒன்றுக்கு பியர் கேனால் அடிச்சவனுக்கு ஸ்ரீலங்கால மற்ற ஆக்களுக்குன்னு எப்படி சட்டம்? இதுதான் இந்த அனூர அரசு இஸ்ரேல்காரனுக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிறது. இன்றைக்கு அருகம்பேயை பத்தி மற்ற டூரிஸ்ட் கூட சொல்றேன், இது வந்து ஸ்ரீலங்காவா சின்ன இஸ்ரேலாண்டு. இன்றைக்கு அருகம்பே அப்படித்தானே இருக்குது. எப்படின்னு கேட்டால் இன்றைக்கு எப்படி பலஸ்தீன்ல வந்து முஸ்லீம்கள் எப்படி வாழ்றாலோ எங்கிட்டால் அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு கூட இஸ்ரேல்காரன் ஆமிக்காரன்டையும் அந்த இஸ்ரேல்கார ஆமிக்காரன் அடிபுடியிலையும் அந்த செக்யூரிட்டி செக்அப்ல போகணுமோ அதே போலதான் அருகம்பேயிலையும், சரியா? இஸ்ரேல்காரனுள் இருக்கிற ஏரியா எங்கள் தான் மெஜாரிட்டி ஆகிக்கிறேன் அருகம்பேயில. அப்ப அவங்களோட ஏரியாவுக்கு போறதுக்கு கூட இந்த இஸ்ரேல்காரனோட இஸ்ரேல் இருக்கிற மாதிரி தானே முஸ்லீம்கள் அங்க வாழ்றது. அவ்வளோ செக்அப்பாம் இஸ்ரேல்காரனுக்கு ஒன்று செஞ்சிடப்படாது அது இதுண்டு. அப்ப இந்த இஸ்ரேல்காரனொத்தனை அடிச்சு போட்டு இப்படி ஓப்பனா எஸ்டிஎஃப்க்கு முன்னுக்கே சந்தித்தனம் காட்டினாண்டால், அப்ப இந்த இஸ்ரேல்காரனுக்காக ஒரு போஸ்டர், ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டினதுக்காக எங்களோட பொடியனொத்த 3 மாசம் இந்த இன்னமாக்கள் 9 மாசம் இன்னும் மீந்து நிற்கிறாங்க, சரியா? இது மட்டும் இல்ல, இந்த இஸ்ரேல்காரன்ல கொஞ்சம் அனுரன் அரசு கொஞ்சம் அந்த பாலாட்டி கொஞ்சம் வச்சுட்டு ஈக்கிறதால இந்த இஸ்ரேல்காரனுள் ஈரதான் எல்லாரும் விளங்கி கொள்ளுங்க, சரியா? நான் இந்த போனை இப்படி வச்சுட்டு பேசுறேன். இப்ப அந்த இஸ்ரேல்காரனுள் எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இஸ்ரேல்காரனும், சரியா, 18 வயசாயினா 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். இன்னும் வந்திக்கிறவனு வார டூரிஸ்ட் எல்லாம் நல்லா ட்ரைனிங் எடுத்தோணும், ஆர்மியில ட்ரைனிங் எடுத்தணும். அது போல இஸ்ரேல்காரன் எல்லா ஆம்புல பொம்புல எல்லாருமே வந்து, சரியா, அவனுக்கு இன்டெலிஜென்ட் மொசாடுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்ப அவனோல் வந்து இந்த மொசாட் எப்படி ஈரான் உள்ளுக்கே போய்த்து அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் அவ்வளோ தலைவர்மார்கள் ஆர்மி கமாண்டர்மார்கள் எல்லாம் கொள்றதுக்கெல்லாம் மொசாட் எப்படி வேலை செஞ்சதோ, இதே போலதான் இந்த இஸ்ரேல்காரனோல் ஸ்ரீலங்காவுக்கு இருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வேலை செய்யறார். அதுல இன்னும் ஒரு உதாரணம் தான், இப்ப அந்த அமைச்சரான இஸ்ரேல் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் சொசைட்டி போட்டு அதுல ஒரு ப்ராடக்ட் தான், அதுக்கு பெத்த புள்ளதான், சரியா? நேத்து மோனாத்து யுஎனுக்கு முன்னால ஸ்ரீலங்கால யுஎன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு முன்னால ஜேஇபி பத்தி எப்படி செல்றானோ, ஜேஇபியில் இந்த இஸ்ரேல்காரனுள், சரியா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற ஸ்ரீலங்கனுள், அதாவது இந்த ஜேவி இந்த இஸ்ரேல்காரன் இங்க வந்து வளர்த்துட்ட இந்த சிங்கள சகோதரர்கள் வந்து என்ன சொல்றானோ, அந்த யுஎனுக்கு முன்னுக்கு போய்த்து பலஸ்தீன் அழியணும், பலஸ்தீன் தோக்கணும், இஸ்ரேல் வாழணும், ஹமாஸ் தோக்கணும், அப்படி எங்களோட முஸ்லீம் அழியணும், இஸ்ரேல் வாழணும், எங்களோட முஸ்லீம்கள் தான் குத்தம், இவ்வளோ பட்டமா இஸ்ரேல்காரன் கொண்டும் அது மீண்டும் அடுத்த முஜிபுர் ரஹ்மான் ஏல்ட வந்து மீட்டிங் வச்சு பாருங்க, உங்க தொப்பிய கழட்டும் வச்சு பாருங்க அதுன்னு சொல்லிட்டு, அதாவது இஸ்ரேலுக்கு இன்றைக்கு சார்பாக இன்றைக்கு ஆர்கனைசேஷனே அமைச்சாச்சு, சரியா? அப்ப நான் ஒரு பஸ்ல கண்டேன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா ஸ்டிக்கர் கூட ஒட்டிறாங்க. அப்ப இதுதான் இஸ்ரேல்காரர்கள் இருந்து செய்யறது, விளங்குதா? அடுத்தது வந்து இந்த இஸ்ரேல்காரன் வந்து இங்க சும்மா ஈக்கல, அவன் ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்ட், ஒவ்வொருத்தரும்
ஆர்மி ட்ரெயின் பெய்த்தோணும் சரியா இவனோல் எக்கார் எந்த நேரமும் வந்து இங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி எப்படி முஸ்லீம்கள் அழிக்கல் எப்படி முஸ்லீம்களோட பரம்பரை இந்த என்பிக்கு வேலை செஞ்சு உங்களோட புள்ளிகளுக்கு கூட எப்படி அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் அவன் எங்களோட நாட்டிலே வந்து அதுவும் அருகம்பே போல ஒரு முஸ்லீம் ஏரியாவில் வந்து இன்றைக்கு கிரீஸ் ஷீஷல் இப்படி எத்தனையோ கண்ட்ரி பயந்து இந்த இஸ்ரேல் காரணங்கள தரத்தோன்னு சொல்லிட்டு அந்த கொத்தும் பார்த்தும் அந்த தாய்லாந்துல பொக்சிங் காரணம் குத்துறானூல் எங்கிட்ட அவனுக்கு கூட பார்த்துட்டு இருக்கலாம் அப்ப எங்கட இந்த என்பிபிக்கு வேலை செய்யற நூல் சில விஷயங்களை தெரியாம இன்னமும் இந்த யஹூதி நசாராவை ஊட்டி வளர்க்கிற அன்னூரோட அரசாங்கத்துக்கு இன்னும் உதவி செஞ்சு இந்த வாலாட்டி டீகிறானோல் இந்த அடுத்தது வந்து இந்த ஜேவிபி இந்த பயணம் வென்றது அவங்க எல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் தானே ஃபேஸ்புக் அதுல தான் உங்களுக்கு தெரியுமா இந்த என்பிபிக்கு வேலை செஞ்ச சகோதரர்களே 2,500 பேர் இஸ்ரேலுக்கு போய்த்து ட்ரைனிங் எடுத்தவனும் 250 பேர் இஸ்ரேலுக்கு போய்த்து ட்ரைனிங் எடுத்தீரானும் சோசியல் மீடியாவில் எப்படி கம்பெயின் செய்யறது அப்படி கம்பெயின் செய்யணும் வந்து இங்க ஒரு 2,000-3,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த இஸ்ரேல்காரனோட மூளையை வச்சுத்தான் எங்கட ஆக்கள் சரியா அவனோல் வந்து சரியா தெரியும் என்ன தெந்திய போட்டால் எங்கட ஆக்களை மயக்கலும் அவனோல் போடுற ஷேரை வந்து எங்கடது ஒரு ஷேர் பண்ணிட்டு சரியா இந்த யஹூதி நசாரானுக்கும் இந்த ஜேவிபிக்கும் துணை போய் திட்டிக்கிறாங்க அதாவது ஜேவிபியோட ஃபேஸ்புக் கம்பெயின் வந்து 250 பேர் ஜேவிபியில் எலெக்ஷனுக்கு முந்தி இஸ்ரேல்ட போய் ட்ரெயின் பண்ணினது இப்போ வந்து அவனும் வந்து ட்ரெயின் கொடுத்து இப்போ இஸ்ரேல்ட ஒரு குரூப் இருந்துட்டு இவனோட பேக் பண்ணிட்டு இருக்கிறது அப்ப விளங்கி கொள்ளுங்கோ இந்த என்பிபிக்கு வாழ் பிடிக்கிறார்கள் என்பிபிக்கு இன்னமும் இஸ்லாத்துக்கு எதிரான இந்த யஹூதி நசரான என்பிபிக்கு வாழ் பிடிக்கிறார்கள் இஸ்ரேல்காரண்ட போஸ்டர் தான் நீங்களும் ஷாப் பண்ற இஸ்ரேல்காரண்ட மூளைய அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு இல்லை உங்களோட தாய்தா பண்றதுக்கு உங்களோட புள்ள குட்டிடுறதுக்கு எல்லாம் உங்களோட மாடாக்கியாச்சு உங்களுக்கு எலும்பேலா இப்போ உங்களோட எப்படிங்க கேட்டா கக்கூசி குழிலுக்கு முழுத்தாட்டியாச்சு உங்களுக்கு எலும்பிக்கு எல்லாமே அந்த கக்கூசி குழுவில் தான் மலத்துல அந்த மலத்தை குடிச்சு முழுகிண்டிக்கிற சரியா நீங்க நினைக்கிற வந்து நாங்க வெத்தின்னு பார்த்தா நீங்க இருக்கிற மலக்குழின்னு இது வந்து உங்களோட இஸ்ரேல்காரன் போட்டாச்சு இஸ்ரேல்காரன் ஷேர் பண்றதை தான் இன்றைக்கு நீங்க இஸ்ரேல்காரன் தான் இந்த ஜேவிபி ட்ரைனிங் கொடுத்தது அவனும் இங்கிருந்து இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு சில போஸ்டுகளை வந்து அவனோடு தான் இப்பவும் இப்ப வந்து கொஞ்சம் அந்த அப்செட் ஆக கொள்ள பூஸ்ட் பண்றதுக்கு அவனோடு தான் இஸ்ரேல்காரனு தான் இங்கிருந்து செஞ்சுட்டு இருக்கிறது ஆகையினால நான் இந்த என்பிபிக்கு வேலை செய்யறாக்களுக்கு சொல்றேன் இவ்வளோ இந்த பொங்கலுக்கு ஷாப் பண்ணுங்க இவ்வளோ பச்சையா பிறந்த புள்ளையோல சரியா பிறந்த புள்ளையோல சிறு புள்ளையோல பட்டினி போட்டு சரியா குடும்பமா கொண்டு இன்றைக்கு 5-6 பாப்பா உம்மா நானா தம்பி எல்லாரும் மீக்கிற குடும்பல அப்படி 5-6 பேரை கொண்டு போட்டு 2 புள்ளைய மட்டும் வச்சு அந்த புள்ளையோலையும் தின்ன கொடுக்காம மௌத்தாகிற லெவல் ரீக்குள்ள வாங்க திங்க சாப்பாடு தாரன்னு சொல்லிட்டு அங்கேயும் சாப்பாட்டை கொடுத்து சாப்பாடு எடுத்துன்னு போக்கல்ல புல்டோசர்ல ஏத்தி கொள்றாள் சுட்டு கொள்றான்வாள் இந்த யஹூதிய நசரான்களுக்கு சரியா இன்றைக்கு இந்த என்பிபி காரணம் இன்னும் கடைக்கு போறனாள் நான் கேட்கிறேன் இந்த என்பிபி காரணம் வாழ்ந்த உண்மையில் இவனோட தாய் தாப்ப முஸ்லீம்கள் தானா இல்லாட்டி இவனோட யஹூதி நசராக்கு சரியா பிறந்த ஹராங்குட்டிலான்னு கேட்கிறேன் நான் இந்த என்பிபி காரனுக்கு கேட்கிறேன் இந்த இஸ்ரேல்காரன் போஸ்ட ஷேர் பண்றவங்களுக்கும் இந்த இஸ்ரேல்காரனை டிஃபெண்ட் பண்ண ஊட்டி வளர்க்கிற அனுராக்கு இன்னும் அந்த இன்னும் கடைக்கு போறவங்க இன்னும் தூது போறவங்களுக்கு வந்து இந்த என்பிபி காரனுக்கு நான் கேட்கிறேன் இவனோட டிஎன்ஏ இவனோட வாப்பம்மா சரியா அந்த உண்மையில முஸ்லீம்கள் தானா இல்லாட்டி பட்ட கலப்படம் இல்ல யஹூதி நசராக்கு பிறந்தவனு கேட்கிறேன் இந்த என்பிபி காரனுக்கும் சரியா இல்ல ஒன்றில் அவன் அப்படியே ஈக்கணும் இல்லாட்டி இவனோட பரம்பரை சரியா சில ஊர்ல ஈக்கிற தோது பரம்பரை தோது குடும்பம் புள்ள குட்டின் வாப்போம் தோது மகன போலன் தோது சரியா அப்படியே கூட மூலன்னு சொல்றது பின்னுக்காலம் கீரைப்புழு கடிக்கிற இடத்துல மூல் இல்லாததான் இன்னும் இவ்வளவு அநியாயம் நடந்து இந்த என்பிபிக்கு சப்போர்ட் பண்றோம் ஆகையினால எல்லா விளங்கிங்கோ இந்த இஸ்ரேல்காரன் போஸ்டுல தான் நீங்களும் ஷேர் பண்ற இஸ்ரேல்காரன் தான் ஜேபிக்கு ட்ரைனிங் கொடுத்து அவன் ட்ரைனிங்ல தான் இன்றைக்கு நீங்களோட வந்து பொய்யுல நம்பிட்டீங்கிற அவங்களுக்கு தான் இந்த கொபல்ஸ் தியரி என்னண்டு இந்த கொபல்ஸ் தியரி என்னன்னு பாருங்க இந்த கொபல்ஸ் தியரியை வச்சுத்தான் ஹிட்லர் 2வது உலக யுத்தத்தை தொடங்கி
எத்தனையோ மில்லியன் கணக்கான கோடான மக்களை கொள்றதுக்காக இந்த கோபல்ஸ் தியரி. சரியா, அதே மாதிரி கோபல்ஸ் தியரி தான் ஜேவிபி ஃபாலோ பண்ணி சரியா 60,000 எங்கட சிங்கள சகோதரர்கள் செத்து. அதே கோபல்ஸ் தியரியை தான் சரியா இன்றைக்கு எங்கட புள்ளியோலை நம்பிண்டு அவங்களோட புள்ளியோலை மாடாக்கிண்டு இவங்களும் மாடாக்கிண்டு எங்கட தாய்தாப்பு மாடுதான் எங்களை மாடாத்தான் வளர்த்த எங்களை சோத்து மாடத்தான் வளர்த்து எங்க தாய்தாப்பனுக்கும் பேரை எடுத்து கொடுத்துண்டும் இவங்க இந்த கோபல்ஸ் தியரியில தான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த கோபல்ஸ் தியரி சொல்லி பெரிய டாபிக். இதை பத்தி இன்னும் ஒரு வீடியோல பேசுவேன். ஆகவே அதுவரை நல்லா யோசிங்க. இது ஜேவிபி இல்லாதாக்கள் பொம்பளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தாய்மார்களே சகோதரர்களே உங்களோட மாப்பிள்ள மாதிரி இன்றைக்கு ஜேவிபி அந்த கோபல்ஸ் தியரியில் அவங்களோட இயக்கத்துக்கு பெய்தாச்சு. சரியா, இவங்க அடுத்து ஒரு சிவில் யுத்தம் கொண்டு வந்தாப்புல இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல சாகுற. இந்த இஸ்ரேல்காரனை உட்டிக்கிற உங்களோட புள்ளையோலத்தான் அறிஞ்சறிஞ்சு கொல்ல போறான், உங்களோடத்தான் வெட்டி வெட்டி கொல்ல போறான், உங்களோடத்தான் இஸ்ரேல் அந்த பலஸ்தீனத்தை போல ஹமாஸை போல ஸ்ரீலங்காலையும் சிங்கள சகோதரர்களை வச்சு அவங்களோட இவங்களுக்கு அந்த அனுரை வந்து செய்யக்கொள்ள இந்த சும்மா டச் பண்ணி வேலை செய்ய மாட்டான். இப்படி சரியா சிங்கள மக்கள் அப்படியே மாத்தி முஸ்லீம்களை ஒரே அடியா இல்லாமக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு போறானு. ஆகவே உணர்ந்து கொள்ளுங்க. சரியா, நாங்கெல்லாம் வயசாக மௌத்தா பேத்துருவோம். ஆனா இன்றைக்கு உங்களோட வளர்ற புள்ளையோளுக்கு தான் உங்களோட புள்ளியோளுக்கு இந்த வாலாட்டு இந்த சப்போர்ட் பண்ணிடுற உங்களோட புள்ளியோளுக்கு தான் உங்களோட பரம்பரையை தான் இந்த இஸ்ரேல்காரன் ஸ்ரீலங்கால வச்சு சிங்கள சகோதரர்களையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் அது இப்பதே போடுறான். இப்பதே வந்து பெலப்பாளி வந்தால் தொப்பிய கால்ட்டு வெட்டோன்னு இன்றைக்கு இஸ்ரேலுக்காக சிங்களாக்களை பேசுற அளவுக்குள்ள தூண்டி சரியா இதை இன்னும் வளர்த்துட்டு பண்ணு. எங்கிட்ட இஸ்ரேல் உள்ள எல்லாரும் இன்டெலிஜென்ட் எல்லாரும் ஆமிக்காரனுள் என்று சொல்லி முடிக்கிறேன். ஆகவே உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கின்ற இப்போது இந்த என்பிபி போய் பிரச்சாரத்தில் பரப்பாதீங்க. நீங்கள பரப்புறது வந்து 100க்கு 100 சரியா இஸ்ரேல்காரன் போஸ்டை தான் இஸ்ரேல்காரர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இந்த ஜேவிபி அந்த பெலவத் ஆபீஸ்ல இருந்து ஷேர் பண்ற போஸ்ட்ல தான் நீங்க ஷேர் பண்ணி இஸ்ரேல்காரன் தான் இன்றைக்கு உங்களோட ஆண்டு நீக்கிற. சரியா, இன்றைக்கு உங்களோட ஓட்டு போட வச்சது கூட இந்த இஸ்ரேல்காரன் ட்ரைனிங்ல நீங்களும் இஸ்ரேலோட அடிமையாகிட்டோம். உங்களோட புள்ளை உங்க இஸ்ரேல் எழுதி கொடுத்தாச்சு. நீங்கள் இதுல இருந்து உங்களுக்கு வாரத்துக்கு அல்லாட்ட துவா கேளுங்க. இந்த கவர்மெண்ட் ஓட் பண்ணது தௌபா சிந்து மீந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுங்க சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.